இவன் ஒரு கிரிக்கெட்டர். ஒருத்தரும் பேசும்போது அவங்க பவுலிங் போடுறாங்க அப்படின்ற மாதிரியே தான் பார்க்குறாங்க. கண் அப்படியே விரித்து பார்த்துட்டு இருக்கு. அது இந்த லைட்டில் தெளிவாக தெரியுது. ரொம்ப நாள் இது, இனிய நாள் இது. இப்படி ஆரம்பிக்க மாட்டேன். ஏன்னா சமுத்திரக்கனியை பற்றி பேசுகிறது அவன் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவன் நான் சொன்னாலும் சொல்லலைனாலும் அவன் தொண்டன் தான். சினிமாவுக்கு தொண்டன் தான். அவன் சினிமாவுக்கு தொண்டாட்டிக்கிட்டே இருக்கான். அவன் பண்ண ஒன்று தப்பு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் திரைத்துறை சார்ந்தவங்க போகிறப்ப இவங்க மைலேஜ் தேடுறதுக்கு வர்றாங்க. இவங்க இதுக்கு வந்தால் மைலேஜ் தேட வர்றாங்க. வரலன்னா இதுக்கு கூட வர முடியல, உனக்கு என்ன வேலை இருக்குங்கிறது. ஸோ ரெண்டு சைடும் அடிபடுற மாதிரி ஒரு நிலைமையில திரைத்துறை மாட்டிக்கிட்டு இருக்கு. பஞ்சாப் கருப்பு அது தேவையில்லாமல் அறிவுக்கு மீறின ஒரு செயல். ஒரு அடிமுட்டால் அவன் போய் படம் தயாரிக்கணும்னா உனக்குலாம் என்ன தெரியும்? நீ படம் தயாரித்த இந்த காசில் விட்டியா? பழையபடி இட்லி கடை வச்சு போயிட்டியா? இப்போ பழையபடி இட்லி கடைக்கு போனவொன்னே கூட்டு கொண்டு வந்து உனக்கு வாழ்க்கை கொடுக்குறான். இதையாவது வச்சு பொழைச்சிக்க. அதான் உனக்கு சொல்ல முடியும். டெஃபினட்டாக இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இந்த படம் அமையணும். ஆர்கே நகர் தொகுதியை விட அதிக கலெக்ஷன் இங்கே இந்த படத்துக்கு வரணும். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இந்த பையனை நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கங்க. கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இப்போ ஒன்றும் வயசு இல்லை, சின்ன பையனா. இன்னும் 2 ஆண்டுகளுக்குள்ள இவன் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக வந்துச்சு தமிழ் சினிமாவில் நிற்பான். விக்ராந்த் கொஞ்சம் உன்னை பார்க்கணும்ப்பா, உன்னை எல்லாரும். விக்ராந்தை பற்றி தான் முக்கியமான சொல்லணும், அதுக்காக கூப்பிட்டேன். நான் இங்கேருந்து பார்த்துட்டே இருக்கேன். வேறு யாரும் பேசுகிறத கூட காதை இங்கே கேட்டுட்டு கண்ணு மாத்திரம் இந்த பையனையே தான் பார்த்துட்டு இருக்கு. இவன் ஒரு கிரிக்கெட்டர். ஒருத்தரும் பேசும்போது அவங்க பவுலிங் போடுறாங்க அப்படின்ற மாதிரியே தான் பார்க்குறாங்க. கண் அப்படியே விரித்து பார்த்துட்டு இருக்கு. அது இந்த லைட்டில் தெளிவாக தெரியுது. இந்த பால் எப்படி வரும், எவ்வளோ ஸ்பீடில் வரும், எவ்வளோ ஸ்பீடில் வந்தால் இது 6ருக்கு எய்ம் பண்ணுமா இல்லை 4க்கு எய்ம் பண்ணுமா, இல்லை தலைக்கு வந்துச்சுன்னா தட்டி விட்டு கொஞ்சம் எஸ்கேப் ஆகிக்கிறோமா. ஆனால் வர்ற பால் எல்லாத்தையுமே அடிக்கணுன்ற மாதிரியே என் கண்ணில் ஒரு ஒளி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த பையனை ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்க வந்திருக்கிற போது வாங்க சேது உட்காருங்க அப்படின்னேன். சார் என் பேர் சேது இல்லை விக்ராந்த் அப்படின்னா. எனக்கு என்ன பதிஞ்சிருச்சுன்னா, சுசீந்திரன் டைரக்ட் பண்ண அந்த பாண்டிய நாடு படத்தில் சேதுன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தான் அந்த பையன். எனக்கு அந்த சேதுன்ற கேரக்டராகவே பதிஞ்சது. அந்த அளவுக்கு அந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தான். இப்போ நான் சொல்கிறேன் ரொம்ப சத்தியபூர்வமான வார்த்தை. நான் சமுத்திரக்கனியை பற்றி பேசுகிறது அவன் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவன் நான் சொன்னாலும் சொல்லலைனாலும் அவன் தொண்டன் தான். சினிமாவுக்கு தொண்டன் தான். அவன் சினிமாவுக்கு தொண்டாட்டிக்கிட்டே இருக்கான். அவன் பண்ண ஒன்று தப்பு. ஏதோ படம் பேர் சொல்ல விரும்பல, ஏதோ ஒரு சின்ன தவறான ஒரு கேரக்டர் பண்ணான். அதுக்கு நான் அவனை கூப்பிட்டு சொன்னேன், உன் மேலே பெரிய மரியாதை இருக்குது ஜனங்களுக்கு, தயவு செஞ்சு இந்த மாதிரி கேரக்டர் பண்ணாதானே. அண்ணன் இனிமேல் சத்தியம் இதோட விட்டுறேன்னா இனிமேல் நான் நல்ல தரமான படமாக நடிக்கிறேன்னா என்ன. சரி நான் அவனை விட்டாச்சு. இந்த பையனை நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இப்போ ஒன்றும் வயசு இல்லை, சின்ன பையனா. இன்னும் 2 ஆண்டுகளுக்குள்ள இவன் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக வந்துச்சு தமிழ் சினிமாவில் நிற்பான். இதை நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். இதை நான் செய்யலைன்னாலும் வேறு யார் செய்யலைன்னாலும் தானாக இவனுக்கு அமையும். இவனோட திறமையை தேடி எப்பவுமே என்கிட்ட திறமை இருக்குது, நான் வாய்ப்பை தேடி போகிறேன் அப்படின்றது ஒரு கேட்டகரி இருக்குது. வாய்ப்புகள் சில திறமைசாலிகளை தேடி வரும். அந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த திறமைசாலியை கண்டிப்பாக தேடி வரும். இவனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். பொதுவாக அந்த படம் ட்ரெய்லர் பார்த்தேன், டீசர் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நிச்சயம் வெற்றி அடையும், நம்ம வெற்றிகளை சந்திக்கலாம் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போகிற ஒரு ஃபங்க்ஷனாக இது எனக்கு படலை. ஏன்னா இது தொண்டன் அப்படின்றது, சமுத்திரக்கனிங்கிறது என்னோட தம்பி. இங்கே தம்பி வீராதி வீரன் சூராதி சூரன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாத்தையும் விட இந்த சினிமா துறையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய மிக அன்பானவர்கள், ரொம்ப பிரியமானவங்க, ரொம்ப நல்லவன், ரொம்ப பரந்த மனப்பான்மை உண்ணவன், எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவன் அப்படின்னு பார்த்தாக்க ரொம்ப குறைஞ்ச ஆட்களில் எனக்கு தெரிஞ்சு 1-2 பேரில் எனக்கு இவன் முதல் ஆளாக படுறான்.
நடிச்சிருக்கிற அவன் கஞ்சா கருப்பு அது தேவையில்லாமல் அறிவுக்கு மீறின ஒரு செயல். ஒரு அடிமுட்டால் அவன் போய் படம் தயாரிக்கிறவனா உனக்குலாம் என்ன தெரியும்? நீ படம் தயாரிச்ச இந்த காசில் விட்டியா? பழையபடி இட்லி கடை வைக்க போயிட்டியா? இப்போ பழையபடி இட்லி கடைக்கு போனவொன்னே கூட்டு கொண்டு வந்து உனக்கு வாழ்க்கை கொடுக்குறான். இதையாவது வச்சு பொழைச்சிக்க, அதான் உனக்கு சொல்ல முடியும். இப்போ ஐயா பெரியவர் சொன்ன மாதிரி குடும்பத்தோடு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லினா சமுத்திரக்கனி படத்துக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு இவன் கூட பழக்க வழக்கம் ஏற்பட்டதுனால எனக்கு வந்த ஒரு பெரிய இம்சை என்னென்னா, தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும், எந்த ஸ்கூலில் ஃபங்க்ஷன் நடந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு தெரியுமே அவரை வர சொல்லுங்கள், ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லுங்கள். ஏன்னா அவன் ஷூட்டிங்கில் இருக்கானோ எங்கே இருக்கிறானோ தெரியல, இல்லை அவர் வரணும். ஏன் வேறு யாராவது நடிகர் அனுப்பட்டுமா? இல்லை அவர் தான் வரணும். ஏன் அவரை மட்டும் கேட்குறீங்க? என்ன அவர் தான் கொஞ்சம் தரமாக படம் எடுக்கிறாரு, அவர் தான் குழந்தைங்களை வச்சு நல்ல தரமான படங்கள் கொடுக்குறாரு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவர் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்களே பட்டங்கள், அந்த அவங்களுக்கு இல்லாத ஒரு வரவேற்பு அவனுக்கு இருக்குது. காரணம் என்னென்னா அவனோட நேர்மையான படைப்பு. அது போக அவன் ஒரு படத்துலையும் நான் எப்போவுமே என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன்னு வெளியே சொல்கிறதில்ல. ஒரு படம்னு எடுத்தால் அதில் ஒரு 50 பேர் பயனடையணும், நம்மளோட சேர்த்து அவங்களும் பயனடையணும். அப்படி இல்லைன்னா அந்த படத்தை எடுத்து என்ன பிரயோஜனம் இருக்குது? எவ்வளோ பேர் காத்து கிடக்காங்க டெய்லி ஆஃபீஸ் வாசலில் வந்து நடிப்புக்காக, இல்லை உதவி இயக்குநர்களுக்காக. எல்லாருக்கும் நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும்னு நான் நினைக்கிறது உண்டு. நான் நினைக்கிறேன், கொஞ்சம் செயல்படுத்துகிறேன். ஆனால் இவன் வந்து சமுத்திரக்கனியை பொறுத்தளவுக்கு முழுக்க அதுதான் தன்னோட முக்கியமான நோக்கமாகவே இருந்து செயல்படுறான். இங்கே நடந்த இந்த ஃபங்க்ஷன், இந்த இதில் நான் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷப்பட்டதுக்கான 2 விஷயம். முதலாவதாக தயாரிப்பாளர் சங்கத்தில் வெற்றி பெற்ற அனைவர்களுக்கும் முதல்ல வாழ்த்துக்கள். அவங்களும் எல்லோரும் இப்போ இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து, ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காங்க, வந்து இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆரோக்கியமான ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்காக அவங்களுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அது நிச்சயமாக வெற்றி அடையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். ஞானவேல் கிளம்பியாச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு தகவல் அனுப்பிச்சிடலாம், கதிரேசன் அனுப்பிடுங்க. இதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான செஞ்சிட்டு இருக்கிற நல்ல காரியங்களில் நான் சொல்கிறேன், விஷாலுக்கும் அந்த குணம் இருக்குது. இந்த நாள் இது, இனிய நாள் இது. இப்படி ஆரம்பிக்க மாட்டேன், ஏன்னா அவ்வளோ உண்மை இருக்குது இந்த மேடையில். செயற்கையாக வந்து வார்த்தைகள் தேவைப்படாதீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கனியண்ணன் லைஃப்பில் அது திரைத்துறை சேர்ந்தவங்கன்ட்டு இல்லை, ஒருத்தனுக்கு கஷ்டம் வரும் வெற்றி வரும், திரும்பவும் கஷ்டம் வரும் வெற்றி வருங்கிறது நான் முதல்ல திரைத்துறையில் சந்தித்தது. எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஆனால் நான் கண்கூட பர்சனலாக பார்த்தது கனியண்ணன். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, கஞ்சா கருப்பண்ணன் கூட ஒரு காமெடி சீனில் வருவார் பருத்திவீரனில், சமுத்திரக்கனி அண்ணன். சோன் பப்டி கடை வச்சுருப்பாப்புல, வந்து எட்டி வச்சுட்டு போயிடுவார். பருத்திவீரனுங்கிற ஒரு திரைப்படம் கனியன் அண்ணனுடைய ஹார்ட் ஒர்க்கும் அவருடைய இன்வால்வ்மெண்ட் இல்லைன்னா அந்த படம் முடிஞ்சிருக்காது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அந்த படத்துக்கு, அது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் அவருக்கு நன்றி சொன்னதில்லை, எந்த மேடையிலையும் சொன்னதில்லை, இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு லைஃப் ஆரம்பித்து வச்ச படம், அதில் அவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. எல்லா விஷயத்துலேயும், இப்போ திரைத்துறையிலையும் சரி, எல்லா துறையிலையுமே ஏகப்பட்ட பிரச்சனை மண்டி கிடக்குது. இன்றைக்கி ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஜல்லிக்கட்டுன்னா என்னன்னு தெரியாத இளைஞர்கள், மாடு எருதுனா, ஏன்னா நாங்கள்லாம் 10வது வரைக்கும் தோட்டத்தில் தான் வளர்ந்தோம், எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் விவசாயம்னா என்ன, மாடுன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் எதுவுமே தெரியாத இளைஞர்கள் கூட கூடி வந்து தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தினது அது வெறும் ஜல்லிக்கட்டுக்காக கிடையாது. இங்கே இருந்த அடிமைத்தனம், ஒவ்வொரு விஷயத்துலேயும் தப்பு நடக்கிறத பார்த்து இதில் நம்ம தப்புன்னு கூட சொல்ல முடியலையே அப்படிங்கிறதுல அவங்களுக்கு இந்த 25-30 வருஷமாக இருந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்.
அதை தாண்டி இப்போ விவசாயிகள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் திரைத்துறை சார்ந்தவங்க போகிறப்ப இவங்க மைலேஜ் தேடுறதுக்கு வர்றாங்க, இவங்க இதுக்கு வந்தால் மைலேஜ் தேட வர்றாங்க, வரலன்னா இதுக்கு கூட வர முடியல, உனக்கு என்ன வேலை இருக்குங்கிறது. ஸோ ரெண்டு சைடும் அடிபடுற மாதிரி ஒரு நிலைமையில திரைத்துறை மாட்டிக்கிட்டு இருக்கு. அதையும் தாண்டி தாங்கள் சொல்ல வந்த சில பேர் அதனால் அமைதியாக இருந்துடுறாங்க, சில பேர் வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் எந்த ஒரு காலகட்டத்திலையும் சமுத்திரக்கனி அண்ணன் தன்னுடைய சமுதாய பொறுப்புணர்ச்சியை உணர்ந்து அதை வெளிப்படுத்தாமல் இருந்ததே இல்லை. அப்பாங்கிற ஒரு திரைப்படம் நான் தியேட்டரில் பார்க்க முடியல, டிவியில் தான் பார்த்தேன், விஜய் டிவியில். அவ்வளோ ரசித்து அவ்வளோ அழுது அந்த படத்தை பார்த்தோம். அவ்வளோ ஒரு உண்மையான படம். அதே உண்மை தொண்டன் ட்ரெய்லர்லேயும் சாங்ஸ்லேயும் தெரியுது. டெஃபினட்டாக இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இந்த படம் அமையணும். ஆர்கே நகர் தொகுதியை விட அதிக கலெக்ஷன் இங்கே இந்த படத்துக்கு வரணும். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும், எல்லா திரையரங்கு உரிமையாளர்களுக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் இது மிகப்பெரிய கலெக்ஷன் ஏற்படுத்தணும். இந்த கோபம் விழிப்புணர்வும் எப்படி ஒரு மாற்றத்தை வந்து நம்ம ஊரில் ஏற்படுத்த போகுதோ அதே மாதிரி விக்ராந்துக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ப்ளஸ் கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த இயர் வந்து நான் விக்ராந்தை வச்சு ஒரு படம் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் விக்ராந்தை பற்றி எனக்கு விஷால் பிரதர் சொல்லியிருக்காரு. அவ்வளோ விஷயம் பேசியிருக்கோம். ப்ளஸ் வெளியே கேள்விப்படுறது அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர் அப்படிங்கிறது ஒரு விஷயம். டெஃபினட்டாக அவரை அடையாளப்படுத்தினதுக்கு கணியனுக்கு மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நேற்று எப்பவுமே நடக்காத ஒரு விஷயம் இது. இந்த மேடையில் இந்த டாபிக் ஆரம்பித்தங்காட்டி நான் பகிர்ந்துக்கிறேன். தயாரிப்பாளர் சங்கத்தில் இன்னைக்கு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு 65 ப்ரொடியூசரை இன்வைட் பண்ணியிருந்தோம். ஒரு 40 பேர் பக்கம் வந்திருந்தாங்க. நேற்று எல்லார்கிட்டையும் உட்காந்து பைரசி மேட்டர்லேருந்து எல்லா பிரச்சனையும் பேசிகிட்டு இருந்தோம். வியாபார ரீதியாக பிரச்சனைகளை பேசுகிறப்ப இன்னைக்கு 100% எல்லாமே ஃபைனான்ஸ் வாங்கி தான் படம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஏன்னா பையர்ஸ்னு யாருமே இல்லை. மணிகண்டன் சார் மாதிரி இருக்கிற 1-2 நல்ல பையரும் படம் எடுக்க வந்துட்டாங்க. அதனால் இனிமேல் எடுக்க தான் முடியும், விற்க முடியாது. ஏன்னா பையர்ஸ் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். ரேர் ஸ்பீசிஸ் ஆகிட்டு வருது. இந்த சூழ்நிலையில் சரி என்ன பண்ணலாம், 100%ம் ஃபைனான்ஸ் வாங்கி ஒரு படத்தை நம்ம நகர்த்தினா அதனுடைய பாரம் வந்து பெருசாக இருக்கும். இதை எப்படி நாம் வந்து சரி கட்டுறது, எப்படி பையர்ஸை வந்து அவங்க சம்பாதிக்க வைக்கணும், சம்பாதிச்சாதான் இந்த வியாபாரம் கரெக்டாக இருக்குங்கிற மீட்டிங். ஃபஸ்ட்டு டைம் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்குள்ளே ப்ரொடியூசர் எப்படி அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு பையர்ஸுடைய நலனை குறித்து நேற்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் டிஸ்கஷன் நடந்துச்சு. வெறும் இந்த டாபிக் சம்மந்தமாக பையர்ஸ் வந்து வரணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நல்லா இருக்கணும், அவங்களுடைய ரிஸ்க்கை குறைக்கணுங்கிற டிஸ்கஷன் நடந்துச்சு. இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த விஷால் பிரதருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இது எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி. எக்ஸிபிட்டர்ஸ் ஆகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும், ஆக்டர்ஸ் ஆகட்டும், டைரக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி, ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை மாற்றணும்னு நினச்சாதான் அந்த விஷயம் மாறும், இல்லாட்டி அந்த விஷயம் மாற போகிறதில்ல. தயவு செஞ்சு நிறையா மீட்டிங்ஸ், இப்போ டியூஸ்டே ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குது, நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மீட்டிங் இருக்குது, எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபேமிலியாக உட்காந்து எல்லாரும் சேர்ந்து சில நல்ல முடிவுகளை எடுத்து. ஏன்னா இங்கே யார் சம்பாதிக்கிறாங்க, எல்லாருமே கடனில் இருக்காங்க. ப்ரொடியூசர் கடனில் இருக்கான், ஹீரோ கடனில் இருக்கான், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கடனில் இருக்காங்க, எக்ஸிபிட்டர்ஸ் கடனில் இருக்காங்க, எல்லாருமே கடனில் இருக்கிறோம். அப்போ இந்த தொழில் வந்து நல்ல தொழில் இல்லைன்னா இது சூப்பர் தொழில் இது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம தான் தவறு பண்ணிகிட்ருக்கோம். அதை உட்கார்ந்து அதை களைஞ்சிட்டோம்னா இந்த தொழில் வந்து அற்புதமான தொழிலாக மாறிடும். அது பைரசி ஆகட்டும், ஃபைனான்ஸ் பிரச்சனைகள் ஆகட்டும், இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனைகள் ஆகட்டும், எக்ஸிபிஷன் பிரச்சனை ஆகட்டும், கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்மளுக்கு வந்து சேர வேண்டிய விஷயங்கள் ஆகட்டும், சத்தமாக கேட்போம், அதிரடியாக கேட்போம், எல்லாத்தையும் செயல்படுத்துவோம், ஒத்துமையாக இருப்போம். இந்த சினிமா வளரட்டும். நன்றி, வணக்கம்.